முதல்ல பார்க்குறது நமக்கே தெரியாமல் எப்படி இந்த சொத்தை விற்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நம்ம நிலம் மாதிரியே இன்னொரு டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிற இடத்துல மிஸ் ஆகிருந்துருக்கலாம், இல்லை வேறு யாரையாவது நம்பி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுத்துருக்கலாம். அதனால தான் பெரும்பாலும் நீங்கள் உங்கள் வீடை விற்கிறீங்களா, உங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு அட்வான்ஸ் கட்டுங்க, டாக்குமெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நிலம் வாங்குறீங்களா, டாக்குமெண்ட் கொடுங்க, நான் வெரிஃபை பண்ணுறேன், லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ் கொடுங்க சார், வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா உண்மையான வாங்குபவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம டாக்குமெண்ட்டை கொடுக்கணும். நம்ம டாக்குமெண்ட் யார் வந்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கிட்டு போயிட்டு எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது இந்த உலகத்தில். அப்போ வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஒரு டாக்குமெண்ட்டை டூப்ளிகேட் போட்டு அது விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஃபேக் சைன்டு திங். இது என்ன ரெண்டாவது ஃபேக் சைன்டு திங்னா என்ன அப்படின்னா, உங்களை மாதிரியே HSL கையெழுத்து போட்டு இது அவர் எனக்கு வித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணி அதை இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால எப்போவுமே இதை சரி பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை தான்.